அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு நாளுங்க. அதாவது விநாயகர் சதுர்த்தி வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். உலகம் முழுவதிலையும் இருக்கக்கூடிய இந்து மக்கள் கோலாகலமாக கொண்டாடக்கூடிய முழு முதற் கடவுளின் பிறந்த நாளான விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷத்திற்குரியது. இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை நாம் ரொம்ப ஜோதிட ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்குறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரக நிலைகளை வைத்து தாங்க, கிரக நிலைகளினுடைய மாறுபாடு, கிரகங்களினுடைய பெயர்ச்சி, பார்வை, சஞ்சாரம், கூட்டணி இவற்றை பொறுத்து தான் மாத பலன்கள் கணிக்கப்படுகிறது. ஒரு சில கிரகங்கள் பார்த்திங்க அப்படின்னா அதற்குரிய ஒரு குறிப்பிட்ட தகுந்த நேரத்திற்குள்ளாக தங்களுடைய சஞ்சாரத்தை, பார்வையை, கூட்டணியை அமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நாட்கள் இருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, வருகின்ற செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி நிகழக்கூடிய இந்த அற்புதமான நாளில் கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையும் பலன்களை அது வேறுபடுத்தி காட்டப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். இப்படி பலன்கள் வேறுபடக்கூடிய இந்த கிரகநிலை மாற்றம், அதிலும் விநாயகர் சதுர்த்தி அன்று கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனாலேயே இந்த கிரக நிலைகளை பொறுத்து 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையும் ஒரு விதமான தாக்கத்தை, மாற்றத்தை ஏற்படுத்தலாம். அதிர்ஷ்டத்தை கொண்டு வரலாம், துரதிர்ஷ்டத்தையும் கொண்டு வரலாம், நன்மை தீமை அப்படின்னு கலந்தவாறு பலன்களையும் கொண்டு வரலாம். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது, அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா, மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது அவர்களுக்கு எப்படிப்பட்ட அனுகூலங்களை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு விளக்கத்தை இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேயர்களே, விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் உங்களுக்கு ஒரு கலவையான பலன்களை ஏற்படுத்த போகிறது. இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அதிக அளவில் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக திகழப்பெறப்போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க பெறப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த நேரம் கை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கப்பெறுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த மட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வித துயரங்களும் விலகி வினைகளும் அகன்ற உங்களுக்கு நல்லவை அனைத்துமே உங்கள் இல்லம் தேடி வரப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த காலம் நற்பலன்களை வாரி குவிக்க போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அனைத்து விஷயமே உங்களுடைய குடும்பமாகட்டும், தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், பணியிடமாகட்டும், இப்படி அனைத்து வித சூழ்நிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதம் நிறைந்து காணப்படுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு சுபிக்ஷத்தை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலம் எதிர்பார்த்த காரிய வெற்றி உங்களுக்கு உண்டாக பெற அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது. புத்தி சாதுரியத்தால் எதையுமே செய்து முடிக்க முடியும். அனுபவபூர்வமான அறிவுத்திறன் உங்களுக்கு கை கொடுக்கும். பணவரத்து தாமதப்படலாம். மற்றவர்களுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மையை தரும். அதே மாதிரி ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான சில
சில முக்கிய முடிவுகள் எடுக்கவும் நேரிடலாம். பண வரத்து தாமதப்பட்டாலும் உங்களுக்கு பணவரவு நிச்சயம் கிடைக்கப்பெறும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சக ஊழியர்களுடன் கவனமாக பழகுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தவரின் உதவியும் இந்த காலத்தில் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். புதிய பொறுப்புகள் ஏற்க வேண்டியும் இருக்கலாம். செயல்திறனும் அதிகரிக்க செய்யும். குடும்பத்தில் திடீர் பிரச்சனைகளும் தலை தூக்கும். மிகவும் கவனமாக கையாண்டா அது தீரும். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமையும் ஏற்படலாம். பிள்ளைகள் உங்களுடைய ஆலோசனையை கேட்காம தன்னிச்சையாக முடிவெடுப்பாங்க. பெண்களுக்கு அனுபவபூர்வமான அறிவை கொண்டு எதையுமே சாதிக்கக்கூடிய வல்லமை பிறக்கும். கலைத்துறையினருக்கு தொழில் வாக்கு வன்மையால் சிறப்பாகவே நடக்கும். அரசியல் துறையினருக்கு நிதானமாக பேசுவது நன்மையை தரும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. பொறுப்புகள் சற்று அதிகரித்தும் காணப்படலாம். மனதில் இனம் தெரியாத பயம் அவ்வப்போது வந்து போகும். அந்த நேரத்தில் இறை வழிபாட்டில் மனதை செலுத்துவது நன்மையை தருங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு அதிகார பதவிகளில் இருப்பவர்களுக்கு சாதனைகள் செய்யக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். பணத்தை பாதுகாப்பது சம்பந்தப்பட்ட வேலைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். பணத்தை கொஞ்சம் கவனமாக கையாள பாருங்கள். மேலதிகாரிகளிடம் சுமூகமான உறவை வைத்து கொள்ளுங்க. உங்களுடைய வேலைகளை பிறரிடம் ஒப்படைக்க வேண்டாம். மனிதர்களை இனம் கண்டு கொள்வீங்க. தங்கள் பணிகளை சரியாக செய்து முடித்து விடுவீங்க. அதே நேரம் சில சமயங்களில் காரணமில்லாமல் மனதில் தைரியம் குறையலாம். உங்களது கோரிக்கைகளும் ஆசைகளும் நிறைவேறும். தாய் மற்றும் தாய் வழி உறவினர்களுடன் வீண் வாக்குவாதங்களும் ஏற்படலாம். மற்றவர்கள் செய்யக்கூடிய சிறு தவறுகளை மன்னிக்க பழகி கொள்ளுங்க. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பதவியை எதிர்பார்க்காம உழைக்க வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி இந்த காலம் உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலம். காரிய தடை ஏற்பட்டாலும் காரியங்களோ செயல்களோ வெற்றிகரமாக முடிய வாய்ப்புகளும் இருக்குது. சிறிது தடைக்கு பிறகு அது வெற்றி அடையுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய வகையில் அமையப்பிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். எந்த விஷயத்தில் நீங்கள் முன்னின்று நடத்தினாலும் எந்த ஒரு புதிய செயலை தொடங்கினாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்க அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் திடீர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் ஒரு சிலருக்கு உருவாகலாம். இந்த பயணங்களின் போது நீண்ட தூர பயணங்களை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி இரவு நேர பயணங்களையும் கொஞ்சம் தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் ஆவேசப்பட வேண்டாம். கோபத்தை குறைத்து கொண்டு நிதானமாக செயல்பட பாருங்கள். சிந்தித்து நீங்கள் செயல்படக்கூடிய பட்சத்தில் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக முடிய கூடுதலான வாய்ப்புகள் இருக்குது. எந்த ஒரு விஷயத்திலையுமே பார்த்தீங்க அப்படின்னா தீர ஆலோசனை செய்து முடிவெடுங்க. அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை ஏற்படுத்தும். திடீர் பண வருவாய் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அதே மாதிரி பல வகைகள்லையும் அனுகூலமான நன்மைகளும் உருவாகும். வியாபாரம் தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகளும் வெற்றிகரமாக நடந்து முடியும். உங்களுக்கு உங்களுடைய வியாபாரமோ இல்லை உங்களுடைய தொழிலோ பார்த்திங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றம் அடையும். அதில் நல்ல ஒரு அந்த விஷயத்தில் பார்க்கும்பொழுது வியாபாரம் முன்னேற்றம் அடைவதுடன் ஒரு ரெட்டிப்பு லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் பார்த்திங்கன்னா கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு சொன்னால் எந்தவித சந்தேகமும் கிடையாதுங்க. அதே போல் இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கலவையான பலன்கள் தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்திலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நன்மை தீமை அப்படின்னு கலந்தவாறே உங்களுக்கு இருக்கும். அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையுமே கொஞ்சம் கூடுதல் கவனத்துடனும் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் சில அதிரடி மாற்றங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா திடீர் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளலாம். வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சில விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா
மாணவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு வந்து வெளிநாட்டில் சென்று வெளி மாநிலங்களுக்கு சென்று படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு படிப்பு வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கூடுதலாகவே இருக்குது. அதே மாதிரி வேலை வாய்ப்பு அதிக அளவில் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சில அதிரடியான மாற்றங்கள் நிகழக்கூடிய வகையில் இந்த காலம் அமைய பெறப்போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். ஸோ இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பெருமளவில் நன்மைகளை கொடுத்தாலும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அது வந்து உங்களுக்கு பெரிய அளவில் எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அதனால் பெரிய அளவில் நீங்கள் கவலை கொள்ள தேவையில்லை. எல்லாத்தையுமே நீங்கள் எளிமையான முறையில் எளிதாக கடந்து சென்று விடுவீங்க அப்படின்னு தான் சொல்லணும். மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்கு சுபிக்ஷமாகவே இருக்கும். அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாதுங்க.